ஃபர்ஸ்ட் டைம் சாண்ட் டியூன்ஸ் டிரைவ் பண்ணலான்னு போயிருந்தோங்க. சாண்ட் டியூன்ஸ் போலான்னு தான் சொன்னாங்க. அது எப்படி இருக்கும்? என்னங்கிறது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. போன உடனே ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. டிரைவ் பண்ணும்போது நீங்க கீழ விழுந்தீங்கன்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் கையெழுத்து அவங்க பக்காவா வாங்கி வச்சுட்டு, சாண்ட் டியூன்ஸ்ல எவ்ளோ சேஃபா டிரைவ் பண்ணணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க சாண்ட் டியூன்ஸ் எப்படி இருக்குங்கிறத டிவிலயும் போட்டு காமிச்சுட்டாங்க. அடுத்தது டிரைவ் பண்ண போறது தாங்க. ஹெல்மெட்டும், கிளாஸஸும் போட்டு வண்டியிலயும் உட்கார்ந்தாச்சு. கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. சரி எல்லாரும் இருக்கிறாங்கன்னு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. டிரைவ் பண்ணிட்டு அங்க போய் பார்த்தா பாலைவனம் போல காட்சியளிக்குது. இதுல தான் நம்ம டிரைவ் பண்ணணுமாங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக் இருந்துச்சு. ஏன்னா மணல்ல டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பா வழுக்கி விடுங்கிறது நமக்கு தெரியும். இவ்ளோ மணல்ல வழுக்கி விட்டா நம்ம எங்க போய் விழ போறோமோ அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா சாண்டியன்ஸ்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸியா தாங்க இருந்துச்சு. இந்த சாண்டியன்ஸ் பத்தி இன்னும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல்ல ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேங்க. மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி